நம்ம வந்து லெட்டர்லாம் இப்போ யாரும் எழுதுகிறாங்களா என்னன்னு தெரியல. முன்னாடி ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் லெட்டர் எழுதுவேன். அதாவது சொந்தக்காரங்களுக்கு எழுதுறதா இருந்தால் வீட்டில் என்ன தான் எழுத சொல்லுவாங்க. ஆனால் அதில் வந்து அதை திருத்து இப்படி திருத்து இப்படி திருத்து அப்படின்னு சொல்லி ஒரே மண்டை குடைச்சலாக இருக்கும், மடை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்னைக்கு வந்து நான் வந்து யாரோட இடையூறும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு நான் ஒரு லெட்டர் எழுத போகிறேன். என் மகள் வயிற்று பேரன். அன்புள்ள நரேன், நீ அங்கே எப்படி இருக்கிறாய்? இங்கு நானும் ஆச்சியும் நலம். அங்கு அம்மா அப்பா தம்பி நீ அனைவரும் நலமா? உனது சிறுவயது ஞாபகங்கள் மனதில் வந்து வந்து அலையடிக்கின்றன. அது எப்போதும் அழிவதில்லை. அலைகள் ஓய்வதே இல்லை. அலைகள் ஓய்வதே இல்லை. நினைவலைகள் ஓய்வதே இல்லை. நீ ஒரு 2 வயது பாலகனாக இருந்த பொழுது ஆசைப்பட்டு உன்னை அழைத்து வர உனது தாத்தா கொண்டு வருவார் வீட்டுக்கு. ஒரே ஊரில் இருந்தும் ஒரு சிறு கடையின் பராமரிக்க வேண்டியிருந்ததால் எனக்கு வந்து உங்களை வீட்டில் அடிக்கடி பார்க்க எனக்கு நேரம் கிடைப்பதில்லை. அதனால் தாத்தா வந்து அழைத்து கொண்டு வந்திருந்தாய். நாங்கள் உன்னை கொஞ்சம் அழைத்து வந்தோம். நீ காலில் ஒரு சிறு ஷூவை போட்டுக்கொண்டு அங்கே இருக்கும் கோழி குஞ்சுகளை விரட்டி கொண்டு திரியும். அந்த கண்கொள்ளா காட்சி எதற்குமே ஈடாகாது. பிறகு தம்பி பிறந்த பின் அவனும் நீயுமாக வீட்டிற்கு வந்தபோது என் வயதை ஒத்த ஒரு பெண்மணி உனது தம்பியை செல்லமாக கிள்ளினார். எதுக்கு என் தம்பியை கிள்றீங்க என்று நீ அதட்டி கேட்ட அந்த நொடி நானே அதிர்ந்து போனேன். அந்த துணிச்சலும் மற்றும் பல திறமைகளும் உனது நீண்ட ஆயுளோடு கூடவே இருக்க எனது ஆசீர்வாதங்கள். பின்னர் நிறைய ஞாபகங்கள். எதை சொல்றது எதை விடுவது தெரியவே இல்லை. வீட்டுக்கு வரும்போது அந்த கடையில் தொங்கும் மசாலா பாக்கெட்டுகளில் இருந்த பெயரை பார்த்து நான் உனக்கு ஆட்சி முறை, அந்த பாக்கெட்டில் இருந்த பெயரும் அதுவே. அதனால் என்ன ஆச்சு, இந்த பாக்கெட்டு பூரா உங்கள் பேரா போட்டிருக்கு என்று கேட்ட அந்த சிறு குழந்தைத்தனம், அறியாத்தனம் அதெல்லாம் வந்து வந்து அலையடிக்கிறது. இந்த வீடியோவை வந்து ஒரு 10 தரமாவது நான் எடுத்து அழித்து மறுபடி புதிதாக எடுத்திருக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் எடுத்தேன். உனது பிறந்த நாள் வந்து இந்த மாதத்தில் என்று தெரியும். ஆனால் இந்த நாளில் இந்த கிழமையில் என்று தேதியில் என்று எனக்கு ஞாபகம் இல்லை. மாமாவும் ஊரில் இல்லை. மாமா வந்து இன்று அதிகாலை தான் வந்தார். மாமாவிடம் மதியம் கேட்டேன், தம்பிக்கு நரேனுக்கு எப்போது பிறந்த நாள் என்று. நேற்றே பிறந்த நாள் ஸ்டேட்டஸ் வைத்திருந்தார்கள் என்று சொன்னார். எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. பிறந்த நாளுக்கு வீட்டுக்கு வந்தாயா அல்லது பள்ளியில் இருந்தாயா? தேதி ஞாபகம் இருந்தால் மாமா ஊரில் இருந்ததா காரணத்தால் நான் மட்டுமாவது எப்படியாவது வந்திருப்பேன். வேண்டுமென்றே தவிர்த்ததாக
நீ நினைக்க வேண்டாம். பள்ளியில் இருந்து விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்தால் ஆச்சிக்கு ஒரு ஃபோன் செய். சரியா? மறக்க மாட்டாய் என்று நினைக்கிறேன். எனது அன்பும் முத்தங்களும் ஆசீர்வாதங்கள்.